அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன, டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்தே சினிமா ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே ஃபஸ்ட்டு ஊமை படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பேசக்கூடிய படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபிலிம்ஸ் வந்துச்சு. ஸோ கலர் ஃபிலிம்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபிலிம் ரோலில் தான் அப்போலேருந்தே படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 காலங்கள் வரைக்கும் ஃபிலிம் ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்குள்ளேயே டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலிம் ரோல் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்ட் எடுக்கணும்னா ஒரு ஃபிலிம் ரோடு ஒரு அடிக்கு 60,000க்கு மேலே என்னமோ செலவாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் டிஜிட்டல் சினிமாவுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வைஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கல் வைஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இது ப்ரொடியூசருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சினிமா வைஸ் டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எடுத்தது போக அந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா டிஜிட்டல் சினிமாவில் நீ டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறீங்க. அதை நீங்கள் சினிமாவில் அதாவது ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது அதுக்கான டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வேணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் யூஎஃப்ஓ மற்றும் கியூப் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே வராங்க. இவங்களாம் கார்ப்பரேட் கம்பெனிஸ். இவங்களாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொஜெக்டர் உங்களுக்கு தந்துடுறோம். டிஜிட்டல் சினிமாக்கான அந்த டிஜிட்டல் பிரிண்டிங்கான ப்ரொஜெக்டரை நாங்கள் உங்களுக்கு தரோம். அந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு 7 வருஷம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் படத்தை ஓட்டும்போது அதில் அந்த சினிமா படங்களில் பார்த்தீங்கன்னா இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான காசை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக மட்டும் அதுக்கான பணத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். ப்ரொஜெக்டருக்கான காசு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொடியூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டைப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 7 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஊர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சில தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் கொண்டு வர அளவுக்கு அவ்வளோ வசதி கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ப்ரொஜெக்டரை அதை அக்ரிமெண்ட் படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே என்னமோ கேட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருந்ததுனால அதை கொடுக்க முடியாத காரணத்தினால பல பேர் பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய தேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிற விஷயம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் தேட்டர்களை மூட ஆரம்பித்தாங்க. 2000க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 4000 தேட்டர்கள் இருந்துச்சு. 2000க்கு அப்புறம் டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறமே தேட்டர்கள் மூடப்பட்டதுக்கப்புறம் அது 2000 குறைஞ்சிது. 4000 2000 குறைஞ்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2005லேருந்து 2012 வரைக்கும் இந்த ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. 2012க்கு அப்புறம் டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் 4K அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கான ப்ரொஜெக்டர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு கியூப் ஹெல்ப் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா 80 லட்சம் 1 கோடி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அது சில தேட்டர்களால் வாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட தேட்டர்கள் 500 தேட்டர்களாக கம்மியாக ஆரம்பிச்சிது. 1500 தேட்டர்கள் என்னமோ கம்மியாக 1500 தேட்டர்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேலன்ஸ் படி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தேட்டர்களோட எண்ணிக்கை படிப்படியாக குறையிறதுக்கான காரணம் சினிமா டிஜிட்டலைஸ் ஆக ஆக அதுக்குடைய காஸ்ட் அப்படிங்கிறது அதோடைய டிவைஸஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வருது. நீங்கள் சின்ன வயசில் ஒரு படம் பார்க்குறதுக்கு 50 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் கொடுத்து படம் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது 2000 அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்ட்டோட விலை அதிகமாக இருந்துச்சு. ஒரு படத்துக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான காஸ்ட்டு விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி சிடியில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது அதை தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய ஒரு படம் 100வது டைம் பார்க்கும்போது அதோடைய குவாலிட்டி அப்படியே கம்மியாகிடும். ஆனால் நீங்கள் ஒரு பென் ட்ரைவ்லேயோ ஒரு பென் ட்ரைவில் ஒரு மெமரி கார்ட்லேயோ ஒரு படத்தை ஏற்றிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி 100வது வாட்டி பார்க்கும்போதும் அதோட எஃபெக்ட் இருக்கும். அதுதான் டிஜிட்டல் சினிமா. ஸோ டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தேட்டரோட எண்ணிக்கை கம்மியாச்சு. ஸோ இது இன்னும் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன வயசில் பார்த்து ரசித்து தேட்டரை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஷோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் பிஜே துரைசாமி.